இன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேட்ட ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம முன்பக்கம் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். முன்பக்கத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நம்ம தைச்சு பாவாடை சட்டை தைப்போமோ அது மாதிரி தான் இப்போ நம்ம ப்ளவுஸ்லேயே அந்த டிசைன் போட போகிறோங்க. யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உண்மையிலே இந்த ட்ரெஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கவனமாக கவனிச்சா மட்டும்தான் அந்த ப்ளவுஸை தைக்க முடியும். 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முன்கழுத்து இப்போ முன்பகுதியை நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு தேவைப்படுது. நீங்கள் உங்களுக்கு கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட் பண்ண 7 இன்ச்சு 5.5 இன்ச்சு அந்த மாதிரி உங்கள் கழுத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு முன்கழுத்து உயரம் இருக்குது. முன்கழுத்து உயரத்தை இப்போ நம்ம 6 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கிராஸோட அளவை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அந்த கப் சேஃபு இந்த கப்பு வந்து கவர் ஆகுற மாதிரி எவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சு வந்து இந்த சைடு வருது. இந்த கப் சேஃப் வந்து 6 இன்ச்சு அப்படின்னா ஒரு 5.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இந்த கப் சேஃப் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுற மாதிரி ஒரு 5.5 இன்ச்சு வருது. இந்த இடத்துல நம்ம 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைனை நீங்கள் தைக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம 2.5 இன்ச்சு அகலத்தில் இருந்து இந்த 5.5 இன்ச்சு கப் சேஃபோட அளவையும் இந்த மாதிரி ஒரு நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப கவனமாக கவனிங்க. அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்லோவாக வீடியோ வந்து எப்படி நான் எடுத்தனோ அப்படியே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி வளைவாக இந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சு இடத்துல இருந்து அந்த 5.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வளைவாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுட்டா தான் அந்த வளைவு சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. அந்த சேஃப் வந்து கரெக்டாக வருதா, நம்ம எடுத்தோடனே டக்குன்னு வராது. நம்ம வந்து அந்த ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த இடத்துல நம்மளுக்கு கோணலாக இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணி வரைஞ்சிட்டு வெட்டும் போது மட்டும் கரெக்டாக வெட்டினா போதுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சரியில்லை. அப்போ வந்து இன்னொரு இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன். அந்த பகுதி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இது வந்து முன்பக்கம் பின்பக்கம் நினச்சிடாதீங்க. முன்பக்கம் கப் சேஃபுக்காக இந்த டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம கேன்வாஸ்லேயுமே அதே நெக்கை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ கேன்வாஸ் எவ்வளோ தேவையோ இப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ புரிஞ்சிருச்சு அப்படி நம்ம அடுத்து நம்ம தச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியான டிசைன் ப்ளவுஸ் நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் வந்து யாரோடைய சேனலாக இருக்கட்டும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா யாருடைய சேனல்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பார்த்து பழகுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கேன்வாஸையும் நம்ம கீழே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த கழுத்து சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 5.5 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சுக்குள்ளே இந்த வளைவை நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் வெயிட்டாக இருந்தாலும் 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் அந்த கப் சேஃப் வளைவு வரைஞ்சா போதும். இப்போ அந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கு நான் கட் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் பேக் நெக்கு கிடையாது. இது முன்னாடி பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த பேக் நெக் மாதிரியே நம்மளுக்கு தெரிகிறது. இப்போ வந்து இந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிசைன் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த டிசைனை நம்ம தனியாக அந்த கழுத்து பகுதி வெட்டின பீஸை வந்து இந்த மாதிரி அந்த 6 இன்ச்சு உயரத்துக்கு இந்த கழுத்து பகுதியை நம்ம வெட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிசைனில் தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோ வந்து தள்ளி விட்டுட்டு முதல்ல இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ கேன்வாஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதை வரைஞ்சிட்டு அதே அளவு வெட்டிடக்கூடாது. நம்ம அது நெக்கு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் தேவை. அதனால் இதை விட உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணணும். இது வந்து நம்ம டபுள் கலர் கொடுத்துட்டு அந்த கிராஸ் பகுதிக்கு மட்டும் நம்ம டபுள் கலராக கொடுத்து இந்த கிராஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம்.
இப்போ வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே வந்து அந்த கழுத்து பகுதி வெட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த வளைவு ஷேப்பையும் அந்த நெக்கையும் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கங்க, தப்பே கிடையாது. இப்போ கேன்வாஸ்லேயும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த டிசைன் தேவை. அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னொரு பீஸோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ நம்ம அதே பகுதியில் நம்ம அப்படியே வெட்டி போய் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த கழுத்து பகுதி நம்மளுக்கு பத்தாது. அதனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம எப்பயுமே வந்து கட் பண்ணணும். இந்த பக்கம் நெக்க மட்டும் நம்ம எப்பயும் போல அது இருக்க அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறது கிடையாது. நம்ம அப்படியே வந்து தச்சு தான் நம்ம திருப்ப போறோம். அதனால அந்த சைடு நம்மளுக்கு அதே அளவு இருந்தா போதும். இப்ப இந்த டிசைன் பண்றப்ப துணியில பார்க்கலாம் நம்மளுக்கு கரெக்ட்டாக இருக்கு. இந்த துணியே நம்மளுக்கு போதுமான அளவு. ஏன்னா நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா? அதுல வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி 1/2 இன்ச் தான் நம்மளுக்கு போகும். இருந்தாலுமே நம்மளுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, அது பிரியாம இருக்கும். அதுக்காக நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் துணி தான் நம்மளுக்கு பத்தாம இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்புக்கு அந்த வி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம வந்து இன்னொரு கிளாத் குடுத்து இத நம்ம தச்சு திருப்ப போறோம். இப்ப இந்த ஷேப்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்ப நம்ம கேன்வாஸையும், அந்த வெளி பீஸையும் நம்ம கட் பண்ணத நம்ம அயர்ன் பண்ணி வச்சுட்டோம். அயர்ன் பண்ணி வச்சுட்டு, இப்ப நம்ம ஏற்கனவே வந்து அந்த கழுத்து பகுதி வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் குடுத்து, அந்த கேன்வாஸ மறைக்கிற மாதிரி அந்த ஷேப்பையும் பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு கிளாத் குடுத்து நம்ம அத தச்சு திருப்பிக்கலாம். உங்களுக்கு வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து நான் போட்டுருவேன். டவுட் கேட்டா அவங்க சொல்லுவாங்களா? நம்ம அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. உங்களுடைய டவுட்ட கிளியர் பண்ண தான் நம்ம வீடியோவே போட்டுட்ருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த டிசைன் பார்த்து ஒரு 4 பேராவது பழகியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அந்த ஷேப்ஸ்க்கு நம்ம லைட்டா கட் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து நம்ம அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உங்களுக்கு அந்த அமுக்கு தையல் போட்டு எடுத்து சைடுல அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு, அந்த கழுத்து பகுதியோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பீடா வச்சா உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்கு ஒரே காரணத்தினாலேயும் நம்ம வந்து ஸ்லோவா வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னடா இவ்வளோ ஸ்லோவா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து புரியாது. நம்ம வந்து ஸ்லோவா தச்சாதான் இப்போ ஒரு கிளாஸ்க்கே போறோம் அப்படின்னா, அவங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு புரியுமா? நம்ம கிளாஸ்லயே அந்த மாதிரி வந்து புரியாம இருக்கும். இப்ப நீங்க பழகிட்டீங்க, அடுத்தடுத்து டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்த்த உடனே புரியும். பிகினர்ஸா இருக்காங்க நெறைய பேர் வந்து தெரியாம இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கலாம் ஈஸியா கத்துக்கிறணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்லோவான வீடியோ போட்டா தான் அவங்களால கத்துக்க முடியும். இப்போ வந்து அந்த ஷேப்க்குலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, தையல் போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இப்பயே வந்து கட் பண்ணிறாதீங்க. நம்ம அந்த கழுத்து பீஸோட ஜாயின் பண்ணிட்டு, அடுத்து இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்கு பகுதிய வந்து நம்ம தச்சுட்டோம். இதுல வந்து இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த வளைவு ஷேப்பா நம்ம லைனிங் துணி, கேன்வாஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிருக்கோம். அத நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு, அப்படியே வந்து நம்ம தச்சு திருப்ப போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நெக்க வந்து நம்ம தச்சு திருப்பிட்டோம் அப்டின்னா, அடுத்து டிசைன் பண்றது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப இந்த பகுதிய வந்து இது மேல நம்ம வைக்க போறோம். இப்போ வந்து நம்ம திருப்பிட்டு நம்ம அமுக்கு தையல் போட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கழுத்து வந்து நம்ம அகலமான ஒரு கழுத்து வச்சுட்டு, நம்ம கிராஸ் பகுதியெல்லாம் நம்ம தச்சு திருப்பும்போது, அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நம்ம கழுத்தோட அகலம் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து தான் நம்ம டிசைன் கொண்டு வந்து அதில சேர்க்க போறோம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கங்க பின் போட்டுட்டு, நீங்க தச்சீங்க அப்டின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா, நெக்கோட அகலம் வந்து அதிகம். அந்த முன்பக்கம் வந்து அகலமா நம்ம வெட்டியிருக்கோம். வெட்டிட்டு தான் நம்ம ஜாயின் பண்றதுனால கஷ்டமா இருக்கும். அதனால அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்கள பண்ணிட்டு, நீங்க அங்கங்க ஊக்கு போட்டு நீங்க தச்சுட்டீங்க அப்டின்னா ஈஸியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்பையும் நல்லா கரெக்ட்டா எடுத்து விட்டுட்டு, அந்த படிமான தையல நம்ம போட்டுட்டே வந்தோம் அப்டின்னா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். பொறுமையா தையுங்க. நீங்க புதுசா தைக்கிறீங்க அப்டின்னா, ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுமையா நீங்க வேகமா தச்சா தான் நம்ம டக்குன்னு பழக முடியும்ன்ற கிடையவே கிடையாது.
நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஒரு 3 நாள் தைச்சா கூட அதை பொறுமையாக தைச்சு நீங்கள் நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ப்ளவுஸ் வந்து பழகிடுவீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பு தைச்சு கூட நீங்கள் பழகுங்க. ஒன்றும் அவசரமே கிடையாது. பழகிட்டோம் அப்படின்னா அது நல்ல முறையில் பழகிடணும். இப்போ அந்த கழுத்து சேஃப்க்கு நம்ம தைச்சு திருப்பிட்டு அது மேலே அமுக்கலடி போட்டு எடுத்துட்டோம். இப்போ சைடில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் அந்த ஷோல்டரில் நம்ம இப்போ பாருங்கள், நம்ம கழுத்து பகுதி வந்து அந்த கேன்வாஸ் கொடுத்ததுனால அந்த ஷேப் மாறாமல் நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. கேன்வாஸ் கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி ஷேப்க்கு வந்து நீங்கள் தச்சு திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்தே டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஷோல்டரெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்பயும் போல் அந்த பட்டி வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். இந்த பட்டியோட அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். நான் முதலே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த அளவு வந்து அளவு வந்து 6 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5.5 இன்ச்சுக்கு கீழே அந்த லாஸ்ட் வந்து எவ்வளோ அளக்கணும் அப்படின்றது சொல்ல மறந்துட்டேன். அதனால் இப்போ நம்ம பட்டி மடக்கணும் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு இருந்தால் கூட போதுமான அளவு தான். உங்களுக்கு ரொம்ப லோவாக தெரியுது அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 2.5லேருந்து 3 இன்ச்சு அளவு வரைக்கும் அந்த பட்டி வந்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த அளவு உங்களுக்கு பார்த்தா தெரியும், சின்ன பட்டியாக தான் நம்மளுக்கு இருக்கும். 2.5 இன்ச்சு வர மாதிரி தான் இந்த பட்டி வந்து இருக்குது. உங்களுக்கு என்னடா இவ்வளோ கழுத்து கீழே இருக்கியே அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். நம்ம டிசைன் இந்த மாதிரி டிசைன் கொடுத்ததுனால அது வந்து அந்த ஷேப் வந்து கப் ஷேப் வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கொடுத்தா தான் அந்த கப் ஷேப் வந்து அந்த கலரில் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். நீங்கள் மேலே வந்து பட்டியை மேலே ஏற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு எங்கெங்கே தைக்கணுமோ கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்குங்க. இந்த 6 இன்ச்சு உயரம் கரெக்டாக இருக்கா, இந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல பின் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கங்கே பின் போட்டுட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நம்ம தச்சு திருப்பிட்டோம். ஏற்கனவே வந்து உள்ள டிசைனும் நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அது மேலே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து நான் ஏற்கனவே வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் அந்த டிசைன் நான் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்போ எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கேன். அதோட இதோட ஜாயின் பண்ணும்போது அது கூடி நம்மளுக்கு போகணும். இப்போ ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக அந்த கப் ஷேப்க்கு ஒரு கலரும், பின்னாடி அந்த சைடில் வந்து நம்மளுக்கு முன்பகுதியில் அந்த மிச்சம் இருக்க அந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து ஒரு கலராக இருக்கும்போது அந்த டிசைன் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். உண்மையிலே வந்து இந்த டிசைன் வந்து தைக்கும்போது பாவாடை சட்டைக்கு தான் இந்த மாதிரி தைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு இந்த டிசைனு. நம்ம அதுவும் கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான முன் கழுத்தில் ஒரு கிராஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கிராஸ் பிடிக்காமல் நம்ம இந்த மாதிரி தைச்சி ஒரு பிரின்சஸ் கட்டிங் மாடல் மாதிரி நம்ம தைச்சிட்டோம். இப்போ பேக்கில் வந்து நம்ம இதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பு ஒரு பானை நெக் மாதிரி நம்ம கொடுத்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.